87 வயசு ஒரு பாட்டி. ஒரு மீட்டிங்கில் ஒரு பாஸ்டர் போகிறாரு, 87 வயசு பாட்டி. நெட்டு முழங்கால நின்று, பல்லு கூட இல்லை பாட்டிக்கு, க்ளோரி க்ளோரி க்ளோரின்னு பாட்டி. பாட்டுனா பல்லே இல்லாத பாட்டி அப்படி பாடுது சத்தமாக. எந்த பாட்டு எடுத்தாலும் ராகம் வருதோ இல்லையோ, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாக இருந்துச்சு. நான் தமிழ் பாட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக அப்படி பாடுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன். அந்த பாட்டி பாடுன்னு பாடுது. என்ன ராகம், தாளம், பல்லவி எல்லாம் அந்த பாட்டி போடுறது தான். இஷ்டத்துக்கு பாட்டி பாடுது. நடுவில் க்ளோரி க்ளோரி க்ளோரிந்து. இந்த போதகருக்கு இத்தனை ஜனங்க இருக்காங்களே, ஆனால் இந்த பாட்டி மட்டும் நெட்டு முழங்கால நின்று க்ளோரி க்ளோரிந்தே. நம்ம நிறைய என்ன நினைப்போம், இந்த பிரசங்கியார் முடிச்சது நம்ம போய் ஜெபிச்சிக்கணும்னு நினைப்போம். அந்த பிரசங்கியார் நினச்சாராம், பிரசங்கத்தை முடிச்சுட்டு பாட்டியை சந்திக்கணும்னு நினச்சாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏலிமில் அப்படி தான். ஹி வாண்ட்ஸ் டு ரிவர்ஸ் தி ஆர்டர். போதும், தலை கொடுத்து ஜபிச்சதெல்லாம் போதும். நான் இன்னைக்கு 1000 பேருக்கு ஜபிக்க போகிறேன்னு என்னைக்கு நான் எலும்புறேனோ அதுதான் என்னோட ஏலும். போதகர் நினைக்கிறாராம், அந்த பாட்டியை நான் சந்திக்கணும். நெட்டு மொத்த சர்வீஸ் முழுவதும் நெட்டு முழங்கால பாட்டி நிற்குதான். சரி, ப்ரீச்சிங்கெல்லாம் பாஸ்டர் முடிச்சுட்டு பாட்டிக்கு கிளம்பிடுன்னு பாஸ்டர் ஓடுறாராம். ஒரு நிமிஷம் ஜபத்தில் இருக்கிற பீப்புளெல்லாம் நிறுத்த சொல்லிட்டு பாஸ்டர் போகிறாராம். வல்லமையான பெரிய ஊழியக்காரர், அவருக்கு கியூ நிற்கிது ஜபத்துக்கு. அவர் அங்கே போகிறாராம். அம்மா, பேர் என்னம்மா உங்களது, எத்தனை வயசுமா, எப்படிம்மா உங்களால் இப்படி நெடு முழங்கால நிற்க முடியுது, எவ்வளோம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? இப்போ அவங்க சொன்னாங்களாம், எனக்கு 12 பிள்ளைங்க. என் 12ஆவது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது என் புருஷன் மறைச்சிட்டாரு. ஆனால் என் 12 பிள்ளைகளையும் நான் முழங்கால நின்று நான் படிக்க வச்சேன். என் பிள்ளைங்க அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியான்னு எல்லாரும் டாப் பொசிஷன்ஸில் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஏரோநாட்டிக் என்ஜினியர்ஸ் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. எனக்கு 47 பேர பிள்ளைங்க. நான் ஏன் நெடுமுழங்கால 87 வயசில் நிற்க மாட்டேன்? என் தேவன் எவ்வளோ பெரிய அதிசயங்களை எனக்கு செய்திருக்காரு அப்படின்னு 87 வயசுள்ள ஒரு பாட்டிமா நெடு முழங்கால 12 பிள்ளைகளை போஷிச்சான். அந்த அம்மா வாழ்க்கையில் அவரு அற்புதரா, ஆலோசகரா, வல்லமை உள்ள தேவனா, நித்திய பிதாவா, சமாதான பிரபுவா அவர் அசைவாடும் போது அந்த அம்மா நெடு முழங்கால க்ளோரி க்ளோரி க்ளோரி. அந்த அம்மா பேரே க்ளோரின்னு. தேவன் அப்படியாப்பட்ட க்ளோரியா நம்மள இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்களாக்கா, நீங்க க்ளோரியா? நம்ம க்ளோரியா இருக்கலாம்க்கா. ஹல்லேலூயா. அப்பாவோட க்ளோரி நமக்கு வேணும்க்கா. நம்ம க்ளோரியா மட்டும் இருந்துட்டா நம்ம வாழ்க்கை க்ளோரியஸாக இருக்கும். சொல்லுங்களேன் அக்கா, நீங்கள் மட்டும் க்ளோரியா இருந்துட்டீங்கன்னா, அண்ணே நீங்கள் மட்டும் க்ளோரியா இருந்துட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை க்ளோரியஸாக இருக்கும். ஹல்லேலூயா.